அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஸ்டே வித் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் நேற்று நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து தஜ்வீத் கிளாஸ் குர்ஆன் வந்து எப்படி ஓதுவது, அப்புறம் குர்ஆனை எப்படி தஜ்வீதோடு ஓதுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள் அரபி எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு தெரியணும். அரபி எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம எப்படி உச்சரிப்போடு ஓதணும். நம்ம சாதாரணமாக அலிஃபா அப்படின்னு ஓதுறதை விட அதை அந்த எழுத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போதே அந்த தஜ்வீதோடு அந்த வார்த்தைகளை உச்சரிப்போடு நம்ம சொல்லும்போது தான் அந்த எழுத்து வந்து நம்மளுக்கு சரியான அர்த்தத்தை நம்மளுக்கு கொடுக்குது குர்ஆனில். அதனால் எப்படி வந்து நம்ம அந்த எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லித்தரேன். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹ. இது ஹ, இது ஹ. தால், ஜால், தால், ஜால், ரா, ஜாய், சீன், ஷீன், சீன், ஷீன், ஸ்வாது, வாது, ஸ்வாது, வாது, துவா, வா, துவா, வா, ஐன், வைன், ஐன், கைன், ஃபா, காஃப், கேஃப், காஃப், கேஃப், லாம், மீம், நூன், வாவ், ஹா, லாம் அலிஃப், ஹம்சா, யா. இப்படி தான் இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கணும். அதாவது ஒரு எழுத்துக்கு நம்ம எப்படி நம்ம உச்சரித்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றத்தையே இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எந்தெந்த எழுத்து எங்கேருந்து வருது, நம்ம தொண்டையில் நடுப்பகுதியிலேருந்து சொல்கிறது, மேற்பகுதியிலேருந்து சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல இந்த பக்கம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த எழுத்துக்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஹம்சா, ஹ, இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தொண்டையின் ஆரம்பத்திலிருந்து வருதான். தொண்டையின் தொண்டையின் ஹம்சா, ஹ அப்படி சொல்லும்போது தொண்டையின் ஆரம்பத்திலேருந்து இந்த வார்த்தை வருது. ஐனு, ஹ, ஐனு, ஹ அது எங்கன்னா தொண்டையின் நடுவில் இருந்து வருது, தொண்டை நடுப்பகுதியிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கைனு, ஹ இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டையின் இறுதியிலிருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டையில் கடைசி தொண்டையிலேருந்து நம்மளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உச்சரித்து சொல்கிறோம்ல கைனு, ஹா அப்படி சொல்லும்போது தொண்டையின் இறுதியிலிருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. இந்த காஃப் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் அப்படின்னு நம்ம இந்த அடித்தொண்டையிலேருந்து நம்ம சொல்லணும் ஆஃப். இது சாதாரணமாக கேஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஹா சொல்லும்போதும் அடி வயிற்றுலேருந்து நம்மளுக்கு இந்த சவுண்ட் வரணும், ஹா அப்படி சொல்லணும். இந்த எழுத்து சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஹா, இது ஹ, இது ஹா. இன்னொரு தடவை நான் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹ, ஹ, தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாது, வாது, துவா, வா, ஐன், வைன், ஃபா, காஃப், கேஃப், லாம், மீம், நூன், வாவ், ஹா, லாம் அலிஃப், ஹம்சா, யா. இப்படி தான் இந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இந்த எஸ்என்எல் குர்ஆனோட ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து, அதாவது யாரெல்லாம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கவனிக்கணும், ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 30 குர்ஆன்லேருந்து அதாவது